வணக்கம். தினமலர் நாளிதழ்ல இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு. அதோடைய அரைப்பக்க கட்டுரையா, அதுல தலைப்பு என்ன அப்படின்னா, வைரமுத்துவுக்கு கொடுத்த ஞானபீடத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படின்னு ஒரு அரைப்பக்க கட்டுரை. இந்த கட்டுரையை பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த இந்த பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, மேல தினமலர் அப்படின்னு எழுதியிருக்கும். ஆனா அத பல பேர் சொல்லக்கூடியது, முற்போக்காளர்கள் சொல்லக்கூடியது தினமலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மலம்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த பத்திரிக்கை ஒருபோதும் எளிய மக்களுக்கு ஆதரவா, நல்லவங்களுக்கு ஆதரவா இதுவரைக்கும் எழுதி நீங்க பார்த்திருக்கவே முடியாது. பாஜகவுக்கு பல்லக்கு தூக்கும். அப்படி இல்லைன்னா அந்த மேல்தட்டு வர்க்கத்துக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த பத்திரிகை யார் நடத்துறாங்களோ அவங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பத்திரிகை, மனசாட்சி இல்லாதவர்கள் எழுதக்கூடிய பத்திரிகை இந்த பத்திரிகை. இதில் நம்ம இவங்க கேட்கறது என்னன்னா, தினமலர் யாரு வைரமுத்துவை எடை போடுறதுக்கு? எது இலக்கியம்னு எடை போடுறதுக்கு தினமலருக்கு என்ன தகுதி இருக்கு? எது இலக்கியம் முதல்ல? இவங்க பேசுறது என்ன அப்படின்னா, வைரமுத்து கவிஞரே இல்லை, வைரமுத்து பாடலாசிரியரே இல்லை, வைரமுத்து இலக்கியவாதிகளே இல்லை. சரி, யார் யாருக்கா கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு கணக்கு வச்சிருக்காங்க. யாருன்னா, கி ராஜநாராயணுக்கு கொடுக்கணும், அப்புறம் அசோகமித்திரனுக்கு கொடுக்கணும், அப்புறம் இது நிறைய பேர் சுந்தர் ராமசாமிக்கு கொடுக்கணும். சரிட்டு, சுந்தர் ராமசாமி செத்து போயிட்டாரு, எங்க கொண்டு போய் கொடுப்ப? அசோகமித்திரனுக்கு எங்க கொண்டு போய் கொடுப்ப? அப்புறம் கீரா இறந்து போயிட்டாரு, கீராவுக்கு எங்க கொண்டு போய் கொடுப்ப? ஏ லூசுகளா, இறந்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஞானபீடத்துக்கு அப்படி ஒரு வாய்ப்பே கிடையாது. இறந்துட்டா கொடுக்க மாட்டாங்க. நீ வேணா எழுதி கொண்டு போய் கொடு. இல்ல இவங்களுக்கெல்லாம் கொடுக்கறத வைரமுத்து போய் அண்டை போட்டு தடுத்தாரா? இல்ல ஞானபீடத்தில் உள்ளவங்க எல்லாம் காலை வாரி விட்டு உங்களை கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாரா? நீ யாராவது பாத்தியா? நான் என்ன கேட்கிறேன், எது இலக்கியம்னு உனக்கு என்ன தெரியும் முதல்ல? எது இலக்கியம்? சுந்தர் ராமசாமி எழுதினார், ஒத்துக்கிறான். அசோகமித்திரன் எழுதினாரு, ஒத்துக்கிறான். தமிழர் வாழ்வியல அசோகமித்திரன் சுந்தர் ராமசாமி எங்க எழுதினாங்க? எங்களுடைய வழிகளை நீங்க என்னைக்காவது எழுதியிருக்கீங்களா? நீங்க உட்காந்துக்கிட்டு தின்னு விட்டு காலம் முழுக்க நாங்க உழைப்போம், நாங்க உழைச்சத நாங்க காலம் முழுக்க உழைச்சிட்டு இன்னைக்கு தான் நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். உழைக்கிற மக்கள் இன்னைக்கு தான் நல்ல சாப்பாடு சாப்பிடுறோம். இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம்? 2 நேர சாப்பாடு, அது ஒரு நேரத்துல சோளச்சோறோ இல்ல கேப்ப கூழோ, என்னைக்காவது வாரத்துல ஒரு நாள் நெல்லிச்சோறு சாப்பிட்டோம். ஆனா காலம் முழுக்க நீங்க பருப்பு நெய்யுமா போட்டு சாப்பிட்டுட்டு உட்கார்ந்து குசு விட்டுட்டு வேர்வை வழிய, அந்த வேர்வை இல்லை, அந்த விசிறி இல்லாத வேர்வை வழிய நீங்க படைச்சது இலக்கியம் அப்படின்னா, காலம் முழுக்க கால்கள்ல செருப்பு இல்லாம நிலத்துல உழுதமே புழுதி நடந்தவங்க படைச்சது இலக்கியம் இல்லையா? எது இலக்கியம் முதல்ல? காலம் முழுக்க வேர்வை வரிஞ்ச வேர்வையை தானே நீங்க வந்து ரத்தமா சுவைச்சிங்க. அதுக்கு பேர் இலக்கியம் இல்லையா? வைரமுத்து யார் முதல்ல? நான் என்ன கேட்கிறேன், இது வரைக்கும் உங்களுடைய இலக்கியம்ங்கிறது எதை எழுதியிருக்கு? எதை எழுதியிருக்கு? ஒருத்தருடைய வழி உங்க இலக்கியம் எழுதியிருக்கா? நீங்க அந்த காலத்துல சவகாசமா உட்கார்ந்து மாட்டு வண்டியில பயணம் செஞ்சீங்க. அந்த வண்டியை ஓட்டுனவன் எங்க ஆளு? நீ சாப்பிடுறதுக்கு உனக்கு உணவு கொடுத்தவன் எங்க ஆளு? அவனை பத்தி எழுதியிருக்கியா? அவன் உணவு இல்லாம செத்தானே எழுதியிருக்கியானே? அவனுடைய வாழ்க்கையில படிக்காம இருந்தானே, ஏன் படிக்கலன்னு கேள்வி கேட்டு எழுதுனியா? அவன் நோய்வாய்ப்பட்டு செத்தானே, அவனை பத்தி நீ எழுதுனியா? அவன் கோயிலுக்குள்ள போக முடியலையே, அவனை பத்தி நீ எழுதுனியா? அவன் சாமி கும்பிட முடியலையே, ஏன்டா சாமி கும்பிட முடியல நீ எழுதுனியா? எதையுமே எழுத மாட்டேன். நீ எழுதுறது முழுக்க முழுக்க காமா இல்ல இயற்கையில எதையாவது வச்சு எழுதிட்டு போவேன். மக்களுடைய வழிகளை எழுதுறது இலக்கியம் இல்லை அப்படின்னா அது அப்படி இருந்து தொலைச்சிட்டு போகட்டுமேங்கிறேன். வைரமுத்து எழுதுறது இலக்கியம் இல்லைன்னு நீ சொல்றதுக்கு யார் முதல்ல? அப்புறம் இன்னொரு குரூப் இருக்காங்க, ஆகுனா வந்துடுறது, என்னமோ மோகனாம்ல வந்துடுறது. வைரமுத்து என்ன இலக்கியம் படைச்சிருக்க? நீ என்ன இலக்கியம் படைச்சிருக்க முதல்ல? சொந்தமா எந்த இலக்கியம் படைச்சிருக்க? சொல்லிட முடியுமா உங்களால? ஒரு இலக்கியங்கிறது என்னங்க? மக்களுடைய வாழ்க்கையோடையும் மக்களுடைய வழிகளையும் மக்களுடைய பசியையும் மக்களுடைய வாழ்க்கையில கிடைக்காத ஒரு விஷயத்தையும் போர்ல மக்கள் சாகரத்தையும் எழுதுறதானே இலக்கியம். அந்த இலக்கியம் ஒண்ணு நீங்க எழுதியிருக்கீங்களா? ஒண்ணும் எழுதலையே. அப்ப யாரு எழுதுறது இலக்கியம்? எவன் மக்களுடைய வழிகளை எழுதுறானோ அதுதானே இலக்கியம். இங்க வைரமுத்து மட்டும் இல்லைங்க, வைரமுத்து கூட ஒரு பெரிய ஒரு படை இருக்கு. வைரமுத்து மட்டும் இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பெண்ணியவாதிகள் எழுதுறாங்க, தலித்தியவாதிகள் எழுதுறாங்க, முற்போக்குவாதிகள் எழுதுறாங்க. இவ்வளவு பேர் எழுதுறது முழுக்க முழுக்க என்ன சொல்றாங்க? மக்களுடைய பிரச்சனைகள் எழுதுறாங்க. நான் ஒரு விஷயம் கேட்கிறேன், இதே இந்த குரூப் கிட்ட கேட்கிறேன். நீங்க வாங்க, நீங்க ஏன் சம்பந்தம் இல்லாம வந்து முகநூல்ல பதிவிடுறீங்க, யூடியூப்ல பதிவிடுறீங்க? பொது இடத்துக்கு வாங்க, ஒரு பொது மேடை போடுவோம்.
நீ உங்கது இலக்கியமா இல்ல நாங்க படைக்கிறது இலக்கியமா அப்படின்னு ஒரு போட்டி வைப்போம். ஒரு பக்கம் நீங்க உட்கார்ந்து பேசுங்க, ஒரு பக்கம் நாங்க உட்கார்ந்து பேசுறோம். எங்க கதைகளை நாங்க பேசுறோம், உங்க கதைகளை நீங்க பேசுங்க. நீங்க என்ன எழுதியிருக்கீங்க அப்படின்னு பேசுங்க. நான் என்ன கேட்கிறேன், வைரமுத்து எழுதுனது இலக்கியம் இல்லை அப்படின்னு நீ சொல்றீல்ல, நான் சொல்றேன். ஒரு ஒரு கவிதை சொல்றேன். இதே அந்த மோகனா ஏதோ ஒருத்தர் அந்த இவர் இருக்காரு, அந்த மாதிரி ஆட்களுக்கு நான் சொல்றேன், அந்த பரம்பரைகளுக்கு சொல்றேன். நீ வாங்க, வைரமுத்து ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. என்னன்னா, முதல் முதலாய் அம்மாவுக்கு அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருப்பாரு. இது வெறுமனே கவிதை மட்டும் இல்லைங்க, எல்லா மக்களுக்கிட்டையும் போய் சேர்ந்த ஒரு கவிதை. கவிதை அப்படின்னா சாதாரணமா சொல்லுவாங்கல்ல, 1% மக்கள்கிட்ட இருக்கணும். 1% மக்கள்கிட்ட கூட கவிதை போய் சேர்றது இல்லைங்கிறது வேற. 1000ல் ஒருத்தன் கவிதை போனுச்சுன்னா பெரிய விஷயம். ஆனா வைரமுத்துடைய இந்த கவிதை எளிய மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சே, முதல் முதலாய் அம்மாவுக்கு அப்படின்னு. கருப்பா ஒரு மிண்டம் கிடக்கையில இடப்பக்கம் கிடக்கையில என்னென்ன நினைச்சிருப்ப, கத்தி எடுப்பவனோ களவான பிறந்தவனோ தரணியால வந்திருக்கும் தாசில்தார் இவன்தானோ அப்படின்னு போகக்கூடிய அந்த கவிதையில அம்மா கேப்பக்குள் கிண்டுவா. நீ எழுதிப்பாரு, அம்மா கேப்பக்குள் குன்றது உனக்கு தெரியுமானது இல்லை, நீ கேப்பக்குள் சாப்பிட்டுருக்கிய? சாப்பிட மாட்டேன். அந்த உணவு உனக்கு அவமதிக்கப்பட்ட உணவு. கத கதன்னு களி கிண்டி களிக்குள்ள குழி விட்டு கருப்பட்டி நல்லெண்ணெய் கலந்து தருவாயே, தொண்டையில அது இறங்கு சுகமான இளஞ்சூடு, மண்டையில அது இன்னும் மசமசன்னு நிக்கிதம்மா அப்படின்னு போகக்கூடிய அந்த கவிதை இருக்க, முடிக்கும் போது முடிச்சிருப்பாரு, எனக்கேதும் ஆயிருச்சுன்னா உனக்கு வேற பிள்ளை இருக்கு, உனக்கேதும் ஆயிருச்சுன்னா எனக்கு வேற தாய் இருக்கா அப்படிங்கிற அந்த கவிதை இருக்குல்ல. இந்த கவிதையை படிச்சு இல்ல அந்த கவிதையை சொல்லும் போது கலங்காத ஒரு கண் இருந்துச்சு, கலங்காத நெஞ்சம் இருந்துச்சுன்னா அவன் கல் நெஞ்சக்காரன் இருக்கும். இப்படி ஒரு கவிதையை அந்த குரூப் எழுத சொல்லுங்க, யாரை வேணாலும் எழுத சொல்லுங்க, எழுது, நீ பார்ப்போம். உனக்கு எழுத தெரியாது, நீ எழுதுனா எழுதுன உனக்கே புரியாது. என்ன நவீன இலக்கியம்? மக்களை போய் சேர, அதுக்கு பேர் நவீன இலக்கியமா? நான் இன்னொரு கவிதை சொல்றேனே, எத்தனை கவிதை சொல்லணும் உங்களுக்கு? தோழிமார் கதை. 2 பேர், ஒரு பெண்கள், சின்ன வயசுல ஒன்னா இருக்கவங்க. திடீர்னு ஒருத்தர் கல்யாணம் ஆகி போகுது. கல்யாணம் ஆகி போனா இந்த 2 பேருக்கு நடக்கக்கூடிய அந்த உரையாடல் இருக்குல்ல, அந்த உரையாடலை போல இந்த குரூப் ஒரு கவிதை எழுத முடியுமா? நீ எழுதிப்பாரு பார்ப்போம். ஒரு கவிதை எழுது, அந்த வாழ்வியல். ஏன் அந்த வாழ்வியல் உங்களுக்கு தெரியாது, சமூகத்துடைய வழிகள் உங்களுக்கு தெரியாது, சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு தெரியாது. ஒரு டீ கடையில போய் ஒரு டீ கடையில போய் நீங்க உட்கார முடியாம தவிச்ச கதை உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அந்த வழி உங்களுக்கு தெரியாது. நீங்க வாழ்க்கையில சமூகத்துறை உச்சத்தில் இருக்கக்கூடிய ஆட்கள், நீங்க விடக்கூடிய கொட்டாவை எல்லாம் இலக்கியம் அப்படிங்கிறீங்க. அது இல்லையா இலக்கியம்? இலக்கியம்ங்கிறது மக்களை கொண்டாடுறது. நான் கேட்கிறேன், இதே வைரமுத்து நீ சொல்றீல்ல, கருவாச்சி காவியத்தில் எழுதியிருப்பார். அந்த கிளைமாக்ஸை விட்டுருங்க, அதுக்குள்ள அந்த தாத்தா கண்ணுக்குட்டி போடுறப்ப அந்த கண்ணுக்குட்டியை பிரிச்சு எடுக்கிறதுக்கான காட்சி இருக்குல்ல, நீ வா. அது மாதிரி வேண்டாம். ஒரு ஆட்டுக்குட்டியை பிரிச்சு எடுக்கிற காட்சியை நீ எழுது, அதெல்லாம் வேண்டாம். ஒரு கோழி குஞ்சு இருக்குல்ல, கோழி அடகாக்குறது இருக்குல்ல, அதை நீ எழுதிப்பாரு. உனக்கு அதெல்லாம் தெரியாது. உன் வாழ்க்கைனா, மக்கள் வாழ்க்கைனா உனக்கு என்னன்னு, தமிழர் வாழ்க்கையினாலே உனக்கு என்னன்னு தெரியாது. தமிழர் வாழ்க்கையில் கிடா வெட்டுறதுனா உனக்கு என்ன தெரியாது. எளிய மக்களுடைய கோயில்னா உனக்கு என்னன்னு, கருப்பர்னா என்னன்னு தெரியாது, காளினா என்னன்னு தெரியாது, ஐயனார்னா என்னன்னு தெரியாது, முள்ளுப்புறைக்கு சாமி இதெல்லாம் தெரியுமா உனக்கு? எதுவும் தெரியாது. ஒரு வெங்காயமும் தெரியாது. எதுவும் தெரியாம இருந்துக்கிட்டு வைரமுத்து படைக்கிறது இலக்கியம் இல்லை, வைரமுத்து படைக்கிறது சரி ரைட்டு. வைரமுத்து எங்க இருந்து வந்தார் ரொம்ப முக்கியமானது. நீ எல்லாம் உட்கார்ந்து உங்க தாத்தம் படிச்சு, அவங்க தாத்தம் படிச்சு, அவங்க தாத்தம் படிச்சு 2000 வருஷமா நீங்க படிச்சு உட்கார்ந்துட்டு இலக்கியம் எழுதுற. ஆனா எங்க ஜனங்கத்திலிருந்து வந்தவன் அத்தனை பேர், வைரமுத்து மட்டும் இல்ல, அத்தனை பேரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ கவிஞர்கள், அத்தனை பேரும் தாத்தம் படிச்சது இல்ல, அப்பம் படிச்சது இல்ல, கை நாட்டு போட்ட பரம்பரையில இருந்து வந்தவன். அந்த அத்தனை பேரும் வந்து இலக்கியம் எழுதி எழுத்தண்ணி படிச்சு, அதுக்கு பிறகு நீங்க சொல்லக்கூடிய இலக்கியங்கள்லாம் படிச்சு, ராமாயணம் படிச்சு, இதெல்லாம் ராமாயணம் மகாபாரதம் உங்களுக்கு புறக்கையில ஊட்டப்பட்டது. எங்களுக்கு புறக்கையில ஊட்டப்பட்டதெல்லாம் பசி, புறக்கையில காட்டப்பட்டது வயக்காடு, புறக்கையில காட்டப்பட்டது மாடு. இதையெல்லாம் படிச்சுக்கிட்டு நீங்க சொல்லக்கூடிய அந்த இலக்கியத்தை படிச்சுட்டு, சங்க இலக்கியத்தை படிச்சுட்டு, பசிய வாழ்க்கையில உணவா சாப்பிட்டுட்டு, அதே வைரமுத்து எழுதக்கூடிய இலக்கியங்கள் நீ ஒன்னு எழுதி பார்ப்போம். இதே வைரமுத்து தண்ணீர் தேசத்துல விஞ்ஞானத்தை கலந்து அந்த தண்ணீர் தேசம் எழுதியிருப்பாரு. சரி, இதுதான் எழுத வேண்டாம், உனக்கு தெரிஞ்சு தொலையாதுன்னா அதை எழுதி பாரு பார்ப்போம். ஒன்னு எழுது.
வைரமுத்து எழுதுற தண்ணீர் தேசம் மாதிரி அதுவும் தெரியாது. எவனாவது எழுதியிருந்தான்னா அதை காப்பி அடிச்சு இலக்கியம் படைக்க வேண்டியது. அது இலக்கியம் சொல்லக்கூடாது, காப்பி அடிச்சு எழுத வேண்டியது. எழுதிட்டு அப்புறம் எங்களுக்கு இங்க குத்துது, இங்க வலிக்குது. வைரமுத்து யாருக்கா அந்த ஏதோ மோகன் சொன்னாங்களா, அவங்களுக்கெல்லாம் அவருக்கெல்லாம் எதுவும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரா? நீங்க ஒரு சாகித்ய அகாடமியே வாங்கலையே, வாங்க வேண்டியதானே. உங்க அழுதானே மேல இருக்கு. போய் கெஞ்சி கதறி காலில் விழுந்து கூல கும்பிடு போட்டு அழுது ஒப்பேத்தி எதையாவது பண்ணி வாங்க வேண்டியதானே. ஏன் வாங்கல? ஒரு சாகித்ய அகாடமி வாங்கல. சரி, சாகித்ய அகாடமி வேண்டாம், அது மாதிரி ஏதாவது கீழே, அதை விட கீழே இருக்க ஏதாவது ஒரு விருது வாங்கி தொலைச்சிருக்கு. ஏன் வாங்கல? வைரமுத்தான் கவிஞர் இல்ல. எப்படி 7 தேசிய விருது கொடுத்தாங்க? கொடுத்தவங்களா லூஸ் பயலா? கொடுத்தவங்களா முட்டாளா? கொடுத்தது தப்புன்னு சொல்ற நீங்க எல்லாம் அறிவாளிகளா? நீ எல்லாம் அறிவாளி? உன் மண்டையில எவ்வளவு கிராம் மூளை இருக்கு? உன் மூளையில என்ன இருக்கு? உன் மூளையில இருக்கிறது முழுக்க மலம். அடுத்தவனுக்கு ஏன் கொடுத்தாங்கிற வைத்தறிச்சல். இதை தவிர உன் மூளையில வேற என்ன இருக்கு? சாதாரண மக்கள் பொறாமப்படாம வாழ்க்கையை ஓட்டிட்டு போறாங்க. நீ எல்லாம் படிச்சிருக்க, கிழிச்சிருக்க, இவ்வளவு எழுதியிருக்க, தள்ளி இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னா எனக்கு ஏன் கொடுக்கல, உனக்கு ஏன் கொடுக்கல, நீ அங்க போய் கேளு. அடுத்த வருஷம் கெஞ்சி கூத்தாடு, கும்புடு, உழு, ஊருளு, அங்க பிரதர்சனம் பண்ணு, 48 நாள் உண்ணாவிரதம், 48 நாள் விரதம் விரதம் இருந்துட்டு போய் கேளு. அப்பா 48 நாள் விரதம் இருந்திருக்கேன், எனக்கு ஒரு சாகித்ய அகாடமி கொடு. நான் ஒரு 60 நாள் வேணாலும் சேர்த்து இருக்கிறேன், இப்போ எனக்கு ஒரு அது என்னது, ஆமா ஞான பீடம் கொடு அப்படின்னு கேளு. கொடுக்கலன்னா மறுபடியும் விரதம் அப்ப காலவரையற்ற உண்ணாவிரதம் நான் எவ்வளவு எழுதியிருக்கேன், எனக்கு ஏன் கொடுக்கல அப்படின்னு காலவரையற்ற உண்ணாவிரதம் யாரு வேணான்னா? ஏன் வைரமுத்து கொடுக்கணும்? அதுவும் பல கவிஞர்கள், பல படைப்பாளிகள் எழுதியிருக்காங்களாம், சேர்ந்து கையெழுத்து போட்டிருக்காங்களே. எதுக்கு? நான் என்ன கேட்கிறேன், இவ்வளவு நாளா தமிழுக்கு கிடைக்கல, நீ இந்த வெண்ண வெட்டி எல்லாம் எங்க போன? சாகித்ய அகாடமி ஆரம்பிச்சு 2 பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ உங்க ரோசத்தெல்லாம் எங்க காட்டியிருக்கணும்? இதுக்கு முன்னாடி ஏப்பா தமிழுக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்டிருக்கணும்ல. ஏப்பா கீராவுக்கு கொடுக்கல? சாகித்ய அகாடமியுடைய அவருடைய சட்டங்களே என்ன அப்படின்னா, இறந்தவங்களுக்கு சாகித்ய அகாடமி கிடைக்காது. ஒரு முறை சாகித்ய அகாடமி கிடைச்சிட்டா இன்னொரு முறை கிடைக்காது. ஒரு மொழியில 1 வருஷம் கொடுத்துட்டா அடுத்து 2 வருஷத்துக்கு கிடையாது. இப்படி அவன் நிறைய ஒரு மிகப்பெரிய பட்டியலை வரைமுறை தயாரிச்சு வச்சிருக்கான். நீ இதெல்லாம் போய் அப்பையில இருந்து கதவை தட்டாம முட்டாம கீரா இருக்கையில போயிட்டு நீ எல்லாம் போய் முட்டிருக்கலாம்ல. அப்ப இன்னும் பல கணக்கு வச்சிருக்கான். அது எத்தனை மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அதே புத்தகம் எத்தனை பிரதிகள் வித்திருக்கு, எத்தனை முறை மறுபதிப்பு கண்டிருக்கு, இதெல்லாம் வச்சிருக்காங்க. இந்த அளவுகள் உங்கள்கிட்ட இருக்கா? இருந்தா நீ போய் அப்ளை பண்ண, கிடைக்கட்டும். கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்போம், அது வேற. ஒரு தேசிய விருது கூட வாங்கல, ஒரு சாகித்ய அகாடமி கூட வாங்கல, ஒரு மண்ணும் ஒண்ணு வாங்கல. உனக்கு என்ன வைத்தறிச்ச? வைத்தறிச்சுன்னா தண்ணி எடுத்துக்குடி. அந்த தண்ணி ஓவரா எரிஞ்சுன்னா நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஐஸ் கட்டியா உள்ள முழுங்கு. என்ன பிரச்சனை? தினமலருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவங்க ஆளு கொடுக்கல. ஏப்பா வைரமுத்தா கொடுக்க வேண்டாம்னாரு, சொல்லுங்க பாப்போம். சரி ரைட்டு, வைரமுத்து எழுதுறது பாட்டு எல்லாம் நீ வா, நான் ஏன் வைரமுத்து இல்லை, நான் ஒரு பாட்டு எழுதுறேன், வைரமுத்து ஏன் விடுற? நான் ஒரு பல்லவி எழுதுறேன், நான் எழுதுற பல்லவிக்கு இணையா நீ சொல்ற யாராவது ஒரு ஆள் எழுது பார்ப்போம். ஏன் வைரமுத்துட்ட போற? சொல்லு பார்ப்போம். இதே வைரமுத்து இதே இலக்கியம் எழுதலையா? நீ சொல்ற அதே ராமாயணத்திலிருந்து ஒரு பாட்டு வச்சிருவோம், பெண் பக்கம் இருக்க நியாயத்தை சொல்லியிருப்பார். கட்டிய தாலி உண்மை என்று நீ அன்று ராமனை நம்பி வந்தாய், மன்னன் உன்னை மறந்தது என்ன, உன் கண்ணீரில் கானகம் நனைந்தது. இதை விட என்ன வெங்காய கவிதை வேணும் உனக்கு? தாயே தீயில் மூழ்கி நீ தண்ணீரில் தாமரை போல நீ வந்தாய், நீதி மட்டும் உறங்காது நெஞ்சே நெஞ்சே நீ பாடுன்னு ஒரு பாட்டுல எழுதியிருப்பாரு. நீ எழுது பார்ப்போம். நீ எழுதுறது முழுக்க முக முக நர நர ஒர நீ எழுதிட்டு போறது, யாராவது ஒப்பேராது. எது இலக்கியம்? மக்களை சென்றடையாத எதுவுமே இலக்கியம் கிடையாது. யாரு வச்சுக்க அந்த அளவுகளை, நீயே எழுது, நீயே படி, நீயே 10 பேரை கூட்டி வச்சு விமர்சனம் பண்ணு, தொலை. எங்களுக்கு என்னன்னு கேட்கிறேன். 95% மக்களை சேராத இலக்கியம், அந்த இலக்கியம் வேற வேற வகையில போய் சேர்ந்திருக்கணும்ல. அந்த இலக்கியம் எழுதியிருந்தா அந்த சாரத்தை எடுத்துக்கிட்டு மக்கள் கொண்டு போய் ஏன் பேசல? நீ எழுதுறதெல்லாம் இலக்கியமே கிடையாது. மக்கள் வழிகளை நீ ஒருபோதும் எழுதல. நீட்டுக்கு எதிராக நீ என்னைக்காவது எழுதியிருக்கீங்களா? பேசியிருக்கீங்களா? தீண்டாமைக்கு எதிராக பேசியிருக்கீங்களா? பேசு பார்ப்போம். யாராவது ஒரு நாள் பேச மாட்டேன்.
ஒருவேளை தீண்டாமைக்கு எதிராக பேசணும்னா 2 சமூகத்துக்கு நடுவில் சண்டை மூட்டி விடுறதுக்கு பேசுவ நீ. அப்ப பேசிப்பாரு யாராவது? ஒன்னும் எழுதல நீ. சரி, வைரமுத்து எழுதின பாடல்கள்ல நான் சொல்றேனே, ஒரு பாட்டு சொல்றேனே, இந்த பாட்டெல்லாம் விட்டுருங்க. நீங்க எல்லாம் பெரிய இலக்கியவாதி தானே, பெரிய எல்லாருமே நீங்க நோபல் பரிசு வாங்குற அளவுக்கு எழுதுறீங்க. அது வேற இருக்கு. நீங்க இந்த யாரோ மோகன் சொல்றாங்களா, அவருக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க நோபல் பரிசு கூட வாங்க, உங்களுக்கு ட்ரம்புக்கு ஒன்னா கூட கொடுப்பாங்க. அது வேற. நான் இது மட்டும் நான் சொல்றேன். வைரமுத்து ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. இந்த பாட்டுக்கு மட்டும் நீ யாராவது சொல்லி அந்த பாட்டுக்கு பக்கத்துலலாம் வர வேண்டாம், ஒரு 100 மீட்டர் தள்ளின்னு ஒரு பாட்டு எழுதி பார்ப்போம். சொல்லு. காடு பொட்டக்காடு செங்காத்து வீசும் காடு. இந்த பாட்டை வாய்ப்பு இருந்தா இதை கேட்டுக்கிட்டு இருக்க இந்த பெரிய வெண்ணவெட்டி இலக்கியவாதிகள் இருக்குல்ல, நீ படிச்சுட்டு இந்த பாட்டுக்குள்ள மழை வேஞ்சா தண்ணி ஓடும் மறுநாளே வண்டி ஓடும்னு பாட்டு முடிக்கும் போது முடிச்சிருப்பாரு. பட்டமரத்துல எட்டி பார்க்கும் ஓனாம் போல எங்க வாழ்க்கைன்னு எழுதியிருப்பாரு. இதை விட என்ன வெங்காயம்டா உங்களுக்கு எல்லாம் வேணும் இலக்கியம்னு சொல்லு. என்ன வெங்காயம் இலக்கியம் வேணும்னு சொல்லு. அது நீ சொல்ற குசு விடுறதா இலக்கியம்னா அந்த வெங்காய இலக்கியம் எங்களுக்கு தேவையில்லை. நீ சொல்ற உட்கார்ந்துக்கிட்டு கொட்டாவி விடுறதா இலக்கியம்னா அந்த இலக்கியம் தேவையில்லை. உன்னை நம்பி தமிழர்கள் ஒரு சில பேர் அறிவாளின்னு நினைச்சிட்டு வர்றான். அதை ஏற்க முடியாது. அவன் எல்லாம் மாறி வந்துடுவான், நமக்கு தெரியும். எது இலக்கியம்? மக்களை சேர்றது இலக்கியம். ஏன் திருக்குறள் இன்னைக்கு வரைக்கும் நிக்குது? மக்கள் இலக்கியமா இருக்கு. இது இன்னைக்கு வரைக்கும் நிக்குது. அன்னைக்கு இருந்த மொழி 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மொழி இன்னைக்கு நிக்குது. அப்படின்னா ஏன்? அது ஒரு நீதி இலக்கியம், மக்கள் இலக்கியம், எல்லாருக்குமான இலக்கியம். அதனால நிக்குது. உன் இலக்கியம் எதுக்கான இலக்கியம்? காலங்காலமா நீ எதை பேசுவ? காவிரி ஆத்துக்கரையே கும்பகோணத்துல வாழ்ந்தோம், கும்பகோணத்துல வளர்ந்தோம், கும்பகோணத்துல மாட்டு வண்டி வந்துச்சு, குதிரை வண்டி வந்துச்சு. நான் கேட்கிறேன், கும்பகோணம் பகுதியில காலங்காலமா உழைச்சிட்டு நுகத்தடி அடி வாங்கினானே, காலங்காலமா சாணிப்பால் சவுக்கடி வாங்கினானே, அவனை பத்தி நீ எழுதியிருக்கியா? கும்பகோணம் பகுதியில் அதே அப்படியே அந்த பக்கம் போயிட்டேன்னா பக்கத்துல 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டருக்கு கிராமத்துல ஒரு பொண்ணு குழந்தை பிறந்து 3ஆம் நாள் வயல்ல போய் குழந்தைய வரப்புல போட்டுட்டு சுடுமண்ணில் போட்டுட்டு கருதெடுத்தாலே, அவளை பத்தி நீ எழுதியிருக்கியா? ஒரு வெங்காயம் நீ எழுதலையா? எழுதாம எது இலக்கியம்ங்கிற நீ சொல்லு. வா, நான் என்ன கேட்கிறேன், தைரியம் இருந்துச்சு அப்படின்னா வாங்க ஒரு போட்டி வைப்போம். பொதுவெளியில வைப்போம். எங்க மறுபடியும் நான் சொல்றேன், இந்த பக்கம் நாங்க உட்காரோம், இந்த பக்கம் நீங்க உட்காருங்க. எது இலக்கியம்? மக்களை கூடுவோம், மக்கள் முடிவெடுக்கட்டும். நாங்க பேசுறது புரியுதா? நாங்க பேசுறது நாங்க பாடுறது மக்களுக்கு வழிகளை உண்டு பண்ணுதா? மக்களை உசுப்பேத்துதா? இல்ல நீ பாடுற சூடு சுரணை இல்லாத இலக்கியம்னு சொல்றியே, அது மக்களுக்கு போய் சேரதா பார்ப்போம். எங்க கிளவிகளையும் வர சொல்றோம், வழக்கமாத்த எடுத்துட்டு வர சொல்றோம். எதுக்கு? கூட்டிட்டு உட்கார்றதுக்கு. வரட்டும், எழுதுவோம், பேசுவோம். அந்த இடத்துல இலக்கியம் எழுதுவோமே, நீ எழுதி பாரு பார்ப்போம். இப்படி மோசமா ஒருத்தருக்கு கிடைச்சிருக்குங்கிறது பேசாம கூட இருந்து தொலைஞ்சிட்டு போங்களே. அடுத்த வருஷம் கொடுப்பாங்கல்ல, அடுத்த வருஷம் இப்பவே போய் ரிசர்வேஷன் பண்ணு. முன்னாடி எல்லாம் சினிமா தியேட்டர்ல முத நாளே போய் துண்டை விரிச்சிட்டு உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி போய் உட்காந்துரு. எப்பா எனக்கு கொடுங்கப்பா, அது என்னது ஞானபீடம் எனக்கு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி போய் கெஞ்சு கெதறு கூத்தாடு. தற்கொலை பண்ணிக்க போறேன், பெட்ரோல் ஊற்றிக்க போறேன், மிரட்டி வாங்கு. யாரு வேண்டாம்னா வேண்டாம்னாரா? வைரமுத்து குறுக்கேன்னாரா? அந்த மோகன் இந்த மோகனுக்கெல்லாம் கொடுக்காதீ அப்படின்னு இது வரைக்கும் ஒன்றும் வாங்கல. அப்புறம் எதுக்கு இவ்வளவு வெண்ண வெட்டி வீராப்பு? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மக்கள்லாம் தமிழ் மக்கள் எப்படி இருக்காங்க? இங்க இருந்து அடிபட்டு உதப்பட்டு பசியா கிடந்து பட்டினியா கிடந்து படிச்சுட்டு வெளிநாட்டு போய் வேலை பார்க்குறான். வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குற தமிழர்கள் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, அங்க போய் ஒரு தமிழ் அமைப்புகளை வச்சுக்கிறான். எதுக்கு அப்படின்னா, நம்ம மக்களை ஒருங்கிணைக்கணும், நம்ம மக்களை பார்க்கணும், தமிழை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு. இந்த வெண்ணவெட்டி தமிழ் வளர்ப்பு ஒரு சங்கம் இருக்கு இல்லையா, இவங்க எதுனா தமிழர்களை இவங்க பேசுற தமிழ் எப்படின்னா யாருக்கும் புரியாத தமிழ், மக்களுக்கு சம்பந்தம் இல்லாத தமிழ். இந்த வெண்ணவெட்டி பெருச்சாளிகள் உங்களுக்கு இங்க இருந்து போய் நாங்க தமிழை வளர்க்குறோம், வெளிநாட்டு வாழ் தமிழர்களை ஏமாந்துடாதீங்க. தமிழை வளர்க்கறதுக்கு நீங்க வேற யாரையும் கூட கூப்பிட்டு போக வேண்டாங்க. கிராமத்துல இருந்து 80 வயசு பாட்டி இருக்குல்ல, அதை கூட்டிட்டு போய் 1 மணி நேரம் பேச வைங்க. எங்க
எல்லா தமிழ் சங்கத்திலையும், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் சங்கத்துல அந்த கிழவிகிட்ட 1000 கதை இருக்கு, 1000 வாழ்க்கை இருக்கு, 1000 வேர்வை இருக்கு, 1000 கண்ணீர் இருக்கு, 1000 சுவடுகள் இருக்கு. வாழ்க்கையில நீங்க பார்க்காத இன்னொரு பக்கம் எங்க ஊர் கிழவிகிட்ட இருக்கு. அவ சொல்லுவா 1000 இலக்கியம். அதை கூட்டிட்டு போங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஆர்எஸ்எஸ் ஆட வளர்த்தெடுக்கப்பட்டவங்க. இவங்க தமிழ் இலக்கியத்துக்கே ஆபத்தானவங்க. இதே சொல்லக்கூடிய அந்த என்னமோ ஒரு மோகன் சொல்லுவாங்களே, அவர் தான் வந்து தமிழுக்கு தமிழ் லிபியே வேண்டாம், அதாவது தமிழ் எழுத்துக்களே வேண்டாம், ஆங்கிலத்தில் அண்ணான்னா ANNA அண்ணா அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்லி சொன்னவர். இப்படிப்பட்ட ஆட்களை முதல்ல தமிழ் சங்கங்கள் நம்பாதீங்க. அப்புறம் இன்னொன்னு, வைரமுத்துவுக்கு இந்த விருது கிடைக்கல. 7 தேசிய விருது வாங்கியிருக்காரு, சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்?